ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி மாம்பழ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்ல பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதை இதை மாதிரி ஃபீலர் வச்சு தோல் சீவிக்கலாம். பாருங்கள், நல்லா தோல் சீவியாச்சு. இதை கட் பண்ணி இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த மாம்பழ துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட மெஷரிங் கப்பில் 1/2 கப் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக சுகர் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த மாம்பழக்கூழை ஒரு பாத்திரத்தில் வலிச்சு ஊற்றிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அதில் வச்சு கிளறி விடுங்க. கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பக்குவமெல்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த அளவு கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணி முடிஞ்சதும் இதில் மைதா மாவு போட்டு மோல்டு ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ளே ஒரு ரிங் வச்சுக்கோங்க. குக்கர் மூடியில் இருக்கிற ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு 8 நிமிஷம் ஃப்ரீ ஹீட்டில் விடுங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பவுடர் பண்ண சுகர் மெஷரிங் கப்பில் 1/2 கப் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 3 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆறின பால் மெஷரிங் கப்பில் ஃபுல் கப் ஊற்றிக்கோங்க. இப்போ விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் பாலும் கலக்கிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு இதில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இதை மாதிரி மாவை ஜலிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக விஸ்க் வச்சு மாவை இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலக்குங்க.
பாருங்கள், மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாம்பழக்கூழை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கேக் டின்னில் எடுத்து ஊற்றிக்கலாம். கேக் டின்னை 2 தடவை தட்டி தட்டி விடுங்க. அடுத்ததாக குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் மோல்டை குக்கருக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் சிம்லேயே விட்டுருங்க. 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குச்சி எடுத்து கேக்கில் குத்தி பாருங்கள். குச்சியில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டுனா கூட ஒரு 5 நிமிஷம் விட்டுக்கோங்க. நமக்கு கேக்கு வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ கேக்கு ஆறிடுச்சிங்க. இதை ஒரு தட்டில் வச்சு கவுத்து விட்டு டின்னை எடுத்துக்கோங்க. இப்போ கேக்கை திருப்பி வச்சுட்டு மேல் பகுதியை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டேரி மில்க் சாக்லேட் போட்டு சூடாக இருக்கிற பாலை 2 ஸ்பூன் விட்டு கலக்கிக்கோங்க. சாக்லேட் இது போல் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும், கட்டிகள் இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு எம்டி பால் கவர் எடுத்துக்கோங்க. இது உள்பக்கம் நல்லா கழுகிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட கவரை பவுல் மேலே இதே மாதிரி வச்சுட்டு கலந்து வச்சுருக்கிற சாக்லேட் கலவையை இதுக்குள்ளே வலித்து ஊற்றிக்கலாம். இந்த பால் கவரை ஒரு கோன் மாதிரி பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக கட்டி வச்சுடுங்க. அடுத்து மிச்சம் இருக்கிற மாம்பழக்கூழை கேக்கு மேலே ஊற்றிட்டு இதே மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கேப்பே இல்லாமல் எல்லா பக்கமும் மாம்பழக்கூழை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து சாக்லேட் கோனை எடுத்துகிட்டு கவரை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கேக் மேலே இதே மாதிரி கோடாக இழுத்து விடுங்க. ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துகிட்டு மேல் பக்கம் இருந்து ஒரு கோடு, கீழ் பக்கம் இருந்து ஒரு கோடு இதே மாதிரி இழுத்து விடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான மாம்பழ கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.